இன்றைக்கு நாம கூட பல காரியத்தில் கர்த்தர்ட்ட விடுதலை எதிர்பார்க்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும். வேதனையில் கஷ்டப்படுகிறோம். அப்போ நம்ம விடுதலையாக்க விரும்புகிற ஆண்டவர் விடுதலையாக்கின பின் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பு தேவ பிள்ளைகள், இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இயேசுவை நாம் ஆராதிக்க போகிறோம். ஒரு நல்ல காரியத்திற்காக உங்களை வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. ஆராதனை என்பது தேவனுக்கு மிக மிக பிரியமான ஒரு காரியம். அவர் ஆராதனைக்குள் வாசம் பண்ணுகிற தேவன். அவர் ஆராதிக்கிற மக்களுக்கு பல நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனவே நீங்கள் இயேசுவை ஆராதித்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த வேலையை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். பயன்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை. நான் பைபிள் அநேக ஆராதனைகளை பார்க்கிறோம். சுய இஷ்ட ஆராதனைகளை கர்த்தர் வெறுக்கிறார். வீணான ஆராதனைகள் வேண்டாம். எனவே தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்ய தேவன் நமக்கு கிருபை செய்யட்டும். எனவே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தேவன் ஆராதிக்க ஆயத்தப்படுக பார்க்கலாம். அவர் பரிசுத்தம் உள்ளவர், ஆவியாக இருக்கிறார், நம்மை பார்க்கிறார். பல வேலைகளை செய்துக்கிட்டே அப்படி ஆராதிப்பது அது அவ்வளோ நல்லதாக எனக்கு தெரியலை. அருமையான தேவனுடைய யாராவது முக்கியமான நபர் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார், உங்கள்கிட்ட பேச வந்திருக்கிறார். நீங்கள் வேலைகளை செய்துக்கிட்டே அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் அவர் சந்தோஷப்பட மாட்டார். அதுபோல் இயேசுங்கிற ஒப்பற்ற தெய்வம் நமக்குள் பைபிள் சொல்லுகிறது, அவர் நடுவில் உலாவி அவர் தேவனாய் இருப்பேன். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. எனவே நாம் ஆராதிக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் தானே, கொஞ்சம் வேலைகள் ஒதுக்கி வைத்து விட்டு கருத்தாய் அவர் நோக்கி பார்க்கலாம். நிச்சயமாகவே பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி அவர் நோக்கி நாம் பார்க்கலாம். சேராவிங்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராவிங்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் மேகாமா இருக்கிறவர், முந்தனவும் பிந்தனருமாக இருக்கிற தேவன், அந்த தேவனுக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமுமானவர், அல்பா ஒமேகாவுமானவரே. ஆதியும்
ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடையவரே, ஹல்லேலூயா, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவரே, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. பரிசுத்த பரிசுத்த கொடான கொடுத்து பரிசுத்தராகிட்டிருக்கிறவரே, பரிசுத்தரே, சத்தியம் உள்ளவரே, தாவீதின் திறவுகோல் உடையவரே, ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே, பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களையும் உடையவரே, பாவத்திற்குரியவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம். அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்கள் உடையவரே, அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்கள் உடையவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. எங்கள் அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, கொடான கொடி துதுமத்தில் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றப்படக்கூடிய தூயாது தூயவரே, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, எங்களையும் பரிசுத்தமாக்குகிற தேவனே, நம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். நான் உங்களுடைய பரிசுத்தமாக்குற கர்த்தர் சொன்னீரே, எங்களுடைய பரிசுத்தமாக்கும் ஐயா. யாவை தொழுது கொள்ள பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் தரிசிக்க முடியாது சொன்னீரே. தொழுது கொள்ள தரிசிக்க பரிசுத்தத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்கள் அக்கிரமங்களும் பாவங்களும் மீறுதல்களும் தான் தேவன் எங்களுக்காக வைத்திருக்க நன்மைகளை கெடுக்கிறது. எனவே பாவங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமையா உதவி செய்யும். நம்மை ஆராதிக்க காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும். எந்த நிலைமையில் இருக்கிறாங்க நமக்குத்தான் தெரியும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தின் பாத்திரமானாய் மாறணும்னு சொல்லியிருக்கிறீரே.
எனவே எந்த நன்மைகள் எதிர்பார்க்கிறாங்களோ அதுக்கு பாத்திரவங்க மாற கர்த்தர் கிருபை செய்யும். இந்த ஆராதனை உங்களுடைய ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்க சொல்லித்தாருங்கப்பா. ஐயா, எங்கள் இஷ்டம் போலெல்லாம் ஆராதிக்காதபடிக்கு, மற்றவங்களை பார்த்து ஆராதிக்காதபடிக்கு தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்ய உதவி செய்யும். தரைப்பட்டு தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற கர்த்தர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஆராதிக்க வந்திருக்கிறோம். இயேசுவை நோக்கி நாம் பார்க்கலாம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழுகும் வரை உம்மையே ஆராதிப்பேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஜனங்கள் எனக்கென்று ஏற்படுத்தினேன் துதியை சொல்லி வருவார்கள். இன்றைக்கி நமக்கு ஜீவனும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருப்பது எதற்காக? தேவனை ஆராதிப்பதற்காக. அது நம்ம மேலே விழுந்த கடமை, கண்டிப்பாக செய்யணும். நல்லா இருக்கிறோமோ நல்லா இல்லையோ, கண்டிப்பாக நம் தேவனை ஆராதிக்கணும். அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கரைகிடத்தில் நினைச்சது பாடுங்க பார்க்கலாம். உம்மை ஆராதிப்பு உள்ளத்தின் ஆழத்தின் உதடுகளினால் மட்டுமல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழுகும் வரை உம்மையே ஆராதிப்பேன். கரைகளை பற்றி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். தாயின் கருவை ஒரு வாக்கு முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீ. என் தாயின் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருகாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எத்தனை முறை எடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. உம்மை ஆராதிப்பேன். எத்தனை முறை எடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க செய்தீரே. எத்தனை முறை எடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை,
என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். பாவி என்றே என்னை எண்ணி விடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டேன். என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள மீண்டும் எனக்காக வருவீரே, ஆராதிப்பேன். பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் பள்ள கடவோம் வாருங்கள். பயபக்திக்குரிய தேவனை ஆராதிக்க போகிறோம். உயிரோடு இருக்கிற தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லாம் செய்ய வல்லவராக இயேசுவை ஆராதிக்க போகிறோம். தூதர்கள் எப்பொழுதும் ஆராதிக்கப்படக்கூடிய அந்த இயேசுவை ஆராதிக்க போகிறோம். கிருபையாக ஸ்லாக்கியத்தை இயேசு நமக்கு தந்திருக்கிறார். மகாபரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு மாம்சத்தின் தரவழியாக பிரவேசிக்கக்கூடிய ஒரு பெரிய கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அப்பா பிதாவின் கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை நாவியை கொடுத்திருக்கிறார். எனவே தேவன் ஆராதிக்கக்கூடிய கிருபை பெற்ற அன்பு தேவ பிள்ளைகளே, உண்மையாக தேவன் ஆராதிக்கலாமா? எதை எதெல்லாமோ மனுஷன் வணங்கி கொண்டிருக்கிறான், எதை எதெல்லாமோ புகழ்ந்து கொண்டிருக்கிறான். இயேசு ஒருவரை ஆராதனைக்குரியவர். சந்திரன் ஆராய போகிறானா, அதுக்கு ராக்கெட் அனுப்பின விஞ்ஞானிகளை கொண்டாடுகிறார்கள். சூரியன் ஆராய போகிறானா, அதுக்கு ராக்கெட் அனுப்பின விஞ்ஞானிகளை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் சூரியனை படைத்தவரை, சந்திரனை படைத்தவரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் கோடிக்கண் நட்சத்திரங்களை படைத்தவரை, நட்சத்திரங்களுக்கு பெயர் சொல்ல அழைக்கிறவர் ஆராதிக்க போகிறோம். வறுமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அந்த தேவனை ஆராதிக்க எப்படிப்பட்ட தேவன் அவர், நம்ம எந்த நெல்லை வைத்திருக்கிறார். அந்த தேவனை ஆராதிக்க எல்லாரும் ஒருமனப்பட்ட ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, என் ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே.
நாயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. நாயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர் சிறந்த ஆண்டவர் இயேசு நீரே, நீதி உள்ள தேவன், என் பிரியமானவரே, ஆராதிக்கிறேன். ஆயிரம் பேர்கள் சிறந்தோ என் ஆண்டவரே சுனீரே. ஆயிரம் பேர்கள் சிறந்தோ என் ஆண்டவரே சுனீரே. நீதியின் தேவன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. நீதியின் தேவன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமை தேவனரே, நிலங்கள் யாம் முடங்கிடுதே, மகிழ்வுடன் உம்மை தொழுது கொள்ளுகிறேன். மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்காயாம் முழங்கிடுவே, மகிழுடன் தொழுதிடுவே. முழங்காயாவும் முழங்கிடுவே, மகிழுடன் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராட்சியம் அருள திரும்பவும் வருவென்றே ஆயத்தமாக ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படும். ஆராதிக்கிறேன். முடிவில்லாராயம் அருள திரும்பவும் வருவே நன்றி. முடிவில்லாராயம் அருள திரும்பவும் வருவே நன்றி. ஆயத்தமாய் நானும் சேர்ந்திடவே, அனுதினம் தொழுதிடுவே. ஆயத்தமாய் நானும் சேர்ந்திடவே, அனுதினம் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. நாயுள் முடியவரை உம்மை தொழுதிடுவே.
ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அவரை துதிக்க போகிறோம், புகழ போகிறோம். கல்லையும் மண்ணையும் மனுஷன் புகழுகிறான், யார் யாரெல்லாமோ மனுஷன் புகழுகிறான். ஹல்லேலூயா. நீங்கள் கிரிக்கெட் விளையாட்டை பார்த்துருப்பீர்கள். அப்பா எவ்வளோ பணம் கொடுத்து எவ்வளோ லட்சக்கணக்கான பேர் கிரவுண்டில் உட்காந்துருக்கிறார்கள், டிவிக்கு முன்னால் உட்காந்துருக்கிறார்கள். ஒரு சிக்ஸர் அடிச்சுட்டா அப்பா அப்படி கைத்தட்டுகிறாங்க, புகழுகிறாங்க. ஆனால் அடுத்த பந்தில் அப்படியே ஸ்டம்ப்பு 3 பறந்து போகுது. ஒரு மேட்ச்சில் அடுத்த மேட்ச்சில் வரும்பொழுது டக் அவுட் ஆகிட்டு வெளியே போயிடுறாரு. இவங்கெல்லாம் மனுஷன் புகழுகிறாங்க. ஃபுட்பால் மேட்ச் அப்பா ஏதோ ஒரு காரியத்தை ஜெயம் எடுத்துட்டா. ஆனால் இயேசு என்னாலும் ஜெயம் எடுக்கிறவர், ஒரு நாளும் தோற்று போக மாட்டார். அவரை தான் துதிக்கணும். எதில் குறைவானவர் இயேசு? அழகில் குறைவானவரா? வல்லமையில் குறைவானவரா? அற்புதம் செய்வதில் குறைவானவரா? அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் எல்லாவற்றையும் அவர் தான் உருவாக்கினார். அப்போ அந்த ஆண்டவரை புகழணுமா வேண்டாமா? வீணான மனுஷனை புகழுகிறான், வீணான பொருட்களை புகழுகிறான். ஒரு பூவை பார்த்தா, ஒரு மரத்தை பார்த்தா ஊ அப்படி சொல்லுகிறாங்க. அந்த இயேசுவின் வல்லமை அறிந்தவர்களாகிய நாம், பராக்கிரமத்தை அறிந்தவர்களாகிய நாம் எப்படியெல்லாம் ஒரு துதிக்கணும். எனவே ஒரு துதிக்க நம் கடமைப்பட்ட மக்களாக இருக்கணும். துதித்தில் இன்பம் ஏற்றதுமாக இருக்கிறது. எனவே இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு மனப்பட்டவர்களாக வாயை திறந்து என் ஆண்டவர் இயேசுவெல்லாம் துதித்து ஸ்தோத்திரத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே, சர்வத்துக்கு மேலான தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என்னென்னைக்கு ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவனே, ஆதியும் மந்தமும் இல்லாதவரே, அல்பா மேகமாக இருக்கிறவரே, முந்தனூரும் பிந்தனூருமாக இருக்கிற தேவாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மண்ணால் மனுஷனை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ள ஊதி ஜீவ ஆத்மாவாக மாற்றினவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒன்றுமல்லாத இந்த உலகத்தில் உங்களுடைய வார்த்தையினாலே அத்தனையும் படைத்தவரே, 6 நாளைக்குள்ள இந்த உலகத்தில் அத்தனை மிருகங்கள், அத்தனை மரம் செடி கொடிகள், அப்பா சமுத்திரத்தில் வாழ்கிற மச்சங்கள் எல்லாவற்றையும் வார்த்தையில் உருவாக்கினீரே. எவ்வளவு மகத்துவமுள்ள தேவன் அப்பா. வார்த்தை எவ்வளவு வல்லமையானது ஐயா. உண்டாக்கின தேவன். சிங்கங்களை போஷிக்கிறீர், திமிங்கங்களை போஷிக்கிறீர், காகாயத்து பறவைகளை போஷிக்கிறீர், கூப்பிடுகிற காக்க குஞ்சு கூட உணவளிக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். காற்று புஷ்பத்தை விடுத்து வைக்கிறவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற ஒப்பற்ற தெய்வமே, நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வல்லவர், பெரியவர், சிறந்தவர் அப்பா. துதிகுலத்தில் வாசம் பண்ணுகிறவர், துதிகளுக்கு உரியவர், தூயாது தூயவர் அப்பா. என்னைக்கு ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம் ஐயா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்கெடுத்துட்டு என்னோடு சேர்ந்து பாடுக பார்க்கலாம். ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. சேர்ந்து கரங்களை தட்டி ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, 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 துதி, ஆராதனை, ஆராதனை. ஆலகிலும் ஆலகிலும் ஆராதனை அப்பாவுக்கு. ஆலகிலும் ஆலகிலும் ஆராதனை அப்பாவுக்கு. ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, சொல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை,
வழியே உமக்கு ஆராதனை, நல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, அலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, அலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. பிதாவே அனுகூலமானவரே உமக்கு ஆராதனை, கண்மலையே உமக்கு ஆராதனை, உம்மை காண்பவரே உமக்கு ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை, அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை, மலையே உமக்கு ஆராதனை, ஆண்டவரே உமக்கு ஆராதனை, மலையே உமக்கு ஆராதனை, ஆண்டவரே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆலயிலும் ஆலயிலும் ஆராதனை அப்பாவுக்கு, ஆலயிலும் ஆலயிலும் ஆராதனை அப்பாவுக்கு. அவர் எப்பொழுதும் இடைவேளை இல்லாமல் ஆராதிக்கப்படக்கூடிய தேவன் அவர். என் அன்பு தேவ பிள்ளை, அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் இயேசு பெரிய காரியங்களை செய்திருக்கு. துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், ஆனால் ஆராதிக்கிற பிள்ளைகளை இயேசு எப்படியும் காப்பாற்றி விடுவார். ஹல்லேலூயா. அவருடைய துன்பத்தின் நடுவில், கஷ்டத்தின் நடுவில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளை, தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆராதனைனா என்ன? நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆராதனை. துதியும் ஸ்தோத்திரம் அதில் ஒரு பங்கு, அவ்வளவுதான். வெறும் துதிப்பது ஸ்தோத்திரம் மட்டும் ஆராதனை கிடையாது. நம்மை தேவனுக்கு பிரியமான பரிசுத்த ஜீவபலியாக ஒப்பு கொடுப்பதுக்கு பேர் தான் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை. நம்முடைய ஆவி ஆத்ம சரம் முழுவதையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருவோம். ஆண்டவர், என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன், ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறேன். வேண்டாத அசுத்தங்கள் பலவீனம் எது இருந்தாலும் அதை நீங்கட்டும் என்று சொல்லி அவர் நோக்கி நாம் பார்க்கலாமா? ஹல்லேலூயா.
படைத்தவரே, சர்வ வல்லவரே, இயேசு சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தமுள்ளவர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, இயேசு பரிசுத்தர், பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் நலனும், ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் நலனும், மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும், மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். எல்லாரும் ஒரு மனப்பட்டு சொல்லுவோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க செய்தி, மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க செய்தி, ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே உம்மை அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே உம்மை அன்பு செய்கின்றோம். அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, எங்கள் ஆராத நாயகனே உமக்கு ஸ்தோத்திரப்பா.
நீரே சிருஷ்டி கர்த்தர், எங்கள் ரட்சிக்க அந்த உலகத்துக்கு வந்தவர், எங்களுக்காக சிலுவையில் அடித்து நொறுக்கப்பட்டவர், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எங்களுக்காக சிந்தினவர். அப்பா, எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தவர், மரணத்தை வென்று 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினவர், மரித்தேன் ஆனாலும் முதல் தான் காலங்களில் உயிரோடு இருக்குன்னு சொன்னவர், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவர். அப்பா ஐயா, இனிமேலும் வருகிறவர், எங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறவர், அழைத்து கொண்டு போக வருகிறவர். இந்த உலகத்தையே நியாயந்திருக்கப்போ நியாயாதிபதி நீங்கள் தான்ப்பா. மே ஆராதிக்கிற கிருபை தந்தீரே ஸ்தோத்திரம். மே ஆராய்த்த ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும், சுத்திகரியும். அப்படி ஆவியாற்ற சர்வம் முழுவதும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலி அங்கீகரித்துக் கொள்ளுவீராக. ஆசிரியர் என்னென்ன துன்பத்தில் என்னென்ன துயரத்தில் பிள்ளை இருக்கிறாங்க நீர் அறிகிறீர். மே ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். என்னை மறுத்து கர்த்தர் பேசும் வார்த்தைகளை தாரும். எல்லா துதி கன மகிமை ஆவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய அன்போடு கூட வாழ்த்துகிறோம். வாசிக்கலாம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிப்போம். யாத்ராகமம் 3, 11, 12. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர் நான் உன்னோடே இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் ஜனங்களை எகிப்தில் அழைத்து கொண்டு வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, 430 வருஷம் அடிமைத்தனத்தில் ஜனங்கள் வேதனைப்படுகிறார்கள். பெருமூசை கர்த்தர் கேட்டார், வேதனைகளை கர்த்தர் பார்த்தார், விடுவிக்கும்படி இறங்கினார். எனவே மோசே தன்னை அழைத்து எகிப்தின் ஜனத்தின் வேதனைகளை பார்த்தேன், அவளை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகிறேன், நீ வா. மோசே தயங்குகிறார், நம்ப மாட்டார்கள். பலவிதமான அற்புதங்களை செய்து மோசையை கட்டாயப்படுத்தி இப்பொழுது எகிப்துக்கு அனுப்புகிறார். இப்பொழுது மோசே மறுபடியும் சொல்லுகிறார், பார்வோனுக்கு போ, ஜனங்கள் எகிப்தில் அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகிறேன். நான் எம்மாத்திரம், அது எப்படி நடக்கும்? அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஜனங்கள் எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து மலையின் மேல் எனக்கு ஆராதனை செய்வீர்கள், அதுவே அடையாளம். அன்பு தேவ பிள்ளைகளே, எகிப்தை விட்டு விடுதலை ஆக்கும் பொழுது தேவனுக்கு தன்னுடைய ஜனத்தை குறித்து என்ன வாஞ்சை இருக்கிறது? அவர்கள் என்னை ஆராதிக்க வேண்டும். இன்றைக்கு நாம கூட பல காரியத்தில் கர்த்தர்ட்ட விடுதலை எதிர்பார்க்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும். வேதனையில் கஷ்டப்படுகிறோம். அப்போ நம்ம விடுதலையாக்க விரும்புகிற ஆண்டவர் விடுதலையாக்கின பின் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். புதிய ஏற்பாட்டில் 10 குஷ்டரோகிகளுக்கு இயேசு சுகம் கொடுத்தார். 9 பேர் அப்படியே போய்விட்டார்கள். ஒரே ஒருவன் மட்டும் தேவனுக்கு நன்றி செலுத்த ஓடி வருகிறான். இயேசு சொல்லுகிறார், சுகமடைந்த 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்த ஒரு அந்நியன் மட்டும்தானா உண்டு? நமக்கு அற்புதத்தையும் விடுதலையும் இயேசு செய்யும் பொழுது அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். அதற்காகத்தான் நமக்கு விடுதலை தருகிறார். ஆனால் அநேகர் என்ன செய்கிறாங்க தெரியுமா? விடுதலை பெற்ற பிறகு தேவனை ஆராதிக்க விரும்புவது இல்லை. அவங்களுக்கு விரும்பின ஆசீர்வாதம் மேன்மை கிடைச்ச பிறகு அவங்களுக்கு ஆராதிக்க மனசு இல்லை. பிள்ளை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். பிள்ளை கொடுத்த பிறகு அந்த பிள்ளையை வச்சுட்டு ஆலயத்தில் உட்கார்ந்துருக்க முடியலை. ஆராதிக்க வர மனது இல்லாமல் போய்விடுகிறார்கள். அதே போல் வேலை, வருமானம், தொழில், கடை வசதிகள் எல்லாம் கேட்கிறார்கள்.
எல்லாம் கிடைச்ச பிறகு வேலையை பார்க்க வேண்டாமா? கடையை பார்க்க வேண்டாமா? தொழிலை பார்க்க வேண்டாமா? ஆராதிக்க நேரம் இல்லை. உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்ததே தேவன் ஆராதிப்பதற்காகத்தான். நெருக்கத்தில் கஷ்டத்தில் வாழ்ந்த உங்களை கர்த்தர் விடுதலையாக்கி விசாரத்தில் வைத்ததே தேவன் ஆராதிப்பதற்காகத்தான். அதை மறந்து இன்றைக்கு அநேகர் தேவன் ஆராதிக்க மனசெல்லாம் இருக்கிறார்கள். வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பாயாகில், அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்று சொன்னால் உன் எல்லை அடங்களையும் தவளைகளால் வாதிப்பேன். உன் எல்லை அடங்கள் எல்லாவற்றையும் தவளைகளால் வாதிப்பேன். ஜனங்களை ஆராதிக்க அனுப்பாவிட்டால் வாதிப்பேன். சில சகோதரர்கள் சொல்லுவது, என் வீட்டுக்காரர் போகக்கூடாதுன்னு சொல்லுகிறாரு. என் வீட்டுக்காரரை கீழ்ப்படுகிறோமா இல்லையா? அப்போ என் குடும்ப சமாதானம் கெட்டு போகணுமா? பிள்ளைகள் போகக்கூடாதுன்னு சொல்லுகிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்களை ஆராதிக்க போகக்கூடாதுன்னு சொல்லுகிற எல்லாருக்கும் இது எச்சரிக்கை. பார்வோனுக்கு தேவன் சொல்லுகிறார், என் ஜனங்களை ஆராதிக்க அனுப்பாவிட்டால் வாதிப்பேன். தேவன் அற்புதத்தை பெற்ற பிறகு ஆராதிக்கணும். ஆராதிக்காவிட்டாலும் கஷ்டம். ஆராதிக்க விடாமல் யார் அனுப்பினாலும் அவர்களுக்கு வாதை. 9வது அதிகாரம் 1 முதல் 3 வரைக்குள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு. நீ அவர்களை விடமாட்டேன் என்று இன்னும் நிறுத்தி வைத்தாயாகில், கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய மேலும் குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும். ஆடுகள் மாடுகள் மேலும் இறங்கும். அருமையான தேவன், பெரிய சங்காரம் உண்டாகும், அழிவு உண்டாகும். எனவே தேவன் பெரியவர், இரக்கம் உள்ளவர். வேதனைகளை பார்த்து மனதுருகி விடுதலை ஆக்குகிறார். அப்படித்தான் எல்லாரும் கேட்கிறோம். என்னை விடுவித்தா, என்னை ஆசீர்வதித்தா, இந்த கஷ்டத்தை எடுத்து போட்டா, இதை கொடுத்தா ஆராதிப்பேன், ஒளியின் செய்வேன், நல்லா பொருத்தனெல்லாம் பண்ணுவோம். ஆனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சபையில் ஜனங்களை பார்க்கும் பொழுது நன்மைகளை பெறுவதற்கு முன்னதாக ஒரு முகத்தை காண்பிப்பார்கள். நன்மைகளை பெற்ற பிறகு ஒரு முகத்தை காண்பிப்பார்கள். தேவனுக்கு இது பிடிக்கவில்லை, தேவன் ஆராதிக்காமல் இருப்பது நல்லதுன்னு சொன்னால் அவங்களுக்கு அப்படி கோபம் வருது. எந்த ஜனங்கள் பயந்து நடுங்கியிருந்தார்களோ எதுக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆலயத்தை விட்டு போய்விடும் என்று மிரட்டி பார்க்கிறார்கள். என்ன செஞ்சாலும் எல்லாத்துக்கும் இதுதான், தேவனை ஆராதிக்கணும். நன்மை பெற்றவங்க தேவனை ஆராதிக்கணும். ஆராதிக்க யாரையும் தடை செய்யக்கூடாது. அப்படி தடை செய்தாலும் தடுக்கிறவங்களுக்கு கஷ்டம், ஆராதிக்காமல் இருக்கிறவங்க கஷ்டம். ஏன்னா தேவன் அதற்காகத்தான் விடுதலை ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு தருகிறார். அவரை ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது அவர் தெளிவாக சொல்லுகிறார். லூக்கான சுவிசேஷம் 4வது அதிகாரம் 5 முதல் 8 வரைக்குள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். பிசாசு இயேசுவை சோதிக்க வருகிறார். 2வது சோதனையில் மலை உச்சியின் மேல கொண்டு போய் எல்லாத்தையும் காண்பித்து, என்னை பணிந்து கொண்ட வணங்கின எல்லாம் உமக்கு தருகிறேன். இயேசு என்ன சொன்னார்?
உன் தேவனை கர்த்தர் ஒருவரையே பணித்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாய் எழுதப்பட்டு இருக்கிறது. யார் ஆராதிக்கணும்? ஒரே தேவன் நமக்கு உண்டு, மூன்றாலாம் கிடையாது. அவர் ஒருவராகத்தான் இருக்கிறார். நமக்கு ஒரே தேவன் தான் உண்டு. அவர் ஒருவருக்குத்தான் ஆராதனை செய்யணும். திருத்துவம், திரியேகம், திருத்துவத்தில் முதலாவது நபர், திருத்துவத்தில் இரண்டாவது நபர், திருத்துவத்தில் மூன்றாவது நபர், இப்படிலாம் பைபிள் எங்கேயும் எழுதப்படவே இல்லை. உன் தேவனை கர்த்தர் ஒருவரையே படித்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அப்போ தெளிவாக சொல்லுகிறது, இயேசு ஒருவருக்கே ஆராதனை. எப்படி ஆராதிக்கணும்? வீணான ஆராதனைகள் பைபிள் இருக்குது, விரும்புகிறது கிடையாது. பாரம்பரியமான ஆராதனைகள் தேவனுக்கு விருப்பம் கிடையாது. சடங்காச்சாரமான ஆராதனை தேவனுக்கு கிடையாது, பிரியமாக இருக்காது. சுய இஷ்டமான ஆராதனை. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பல தேவனுடைய பிள்ளைகள் எப்படியெல்லாமோ தேவன் ஆராதிக்கிறார்கள். நான் சொல்லுவேன், மனுஷனை பார்த்தெல்லாம் ஆராதிக்காதீங்க. தேவனுக்கு பிரியமான ஆராதனை எது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பவுல் சொல்லுங்க, அந்தபடி சகோதரரே, உன் சரீரங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் ஜீவபலி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஒரு ஆராதனை. அப்போ நம்முடைய சரீரங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ஜீவபலி ஒப்பு கொடுப்பது தான் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை. நல்லா பாவம் செய்துட்டு இஷ்டம் போல வாழ்ந்துட்டு நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுக்காம ரெண்டு கையை விரித்து அப்படியே முகத்தை அப்படியே மேலே தூக்கி அப்படி ஆஹாஹா ஹல்லேலூயா அப்படி சொல்வதுக்கு பேர் ஆராதனை கிடையாது. இப்படி ஒரு நல்ல பாட்டெல்லாம் பாடிட்டேன், நல்லது. பாட்டு பாடுவது நல்லது, துதிப்பது நல்லது, கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவது நல்லது, முகத்தின் தேவனுக்கு நேராக தூக்கி காண்பிப்பது நல்லது. இதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பாடுவது ஒரு ஆராதனை, துதிப்பது எல்லாம் நல்லது தான். நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுக்காம ஹல்லேலூயா சுபாவங்களை மாற்றம் இல்லாமல் தேவன் ஆராதித்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சொல்லுகிற உதட்டளவில் துதிக்கிறார்கள், உள்ளமோ என்ன விட்டு தூரமாக இருக்கிறது. அப்போ இந்த நாள் ஒரு தீர்மானம் எடுப்போம். இயேசு ஒருவருக்கே ஆராதனை, தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை. ஏன் ஆராதிக்க வேண்டும்? 3 காரியங்களை சுருக்கமாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 15, 16 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். ஏன் ஆராதரிக்க வேண்டும்? நம்முடைய வருத்தத்தை பார்த்து கர்த்தர் மனதுருகணும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நாம் நினைக்கிறோம் நம்ம கஷ்டத்தை பார்த்து மனுஷர்கள் இறங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இறக்கம் வராது, இறங்கினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நீ அப்படித்தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மரியாள் இயேசுவின் பாத்தில் உட்கார்ந்து இருப்பதை பார்த்து மார்த்தாள் சொல்லுகிறாங்க, நான் தனியாக கஷ்டப்படுகிறேன், என் மேலே அவளுக்கு அக்கறையே கிடையாது, சும்மா வந்து உட்கார்ந்துருக்கிறா பாரு, உன் கவலை இல்லையா? இப்படி நம்ம நினைக்கிறோம். நம்ம கஷ்டத்தை பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும் நினைக்கிறோம், நம்ம கஷ்டத்தை மற்றவங்க புரிந்து கொள்ளணும் நினைக்கிறோம், இல்லை அவங்க பார்த்து வருத்தப்படணும்னு நினைக்கிறோம். நான் வழியில் துடிக்கிறேன், வியாதியில் கஷ்டப்படுகிறேன், கொஞ்சமாவது அவனுக்கு வருத்தம் இருக்குதா? அப்படி அநேக சகோதரிகள் வியாதியில் அங்கே புருஷமார் அவங்களுக்கு உதவி செய்யாத உடனே அப்படிலாம் வருத்தப்படுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம வருத்தத்தை பார்த்து மனுஷங்க வருத்தப்படுவது படாதது அவங்க இஷ்டம். வருத்தப்பட்டாலும் பிரயோஜனம் இல்லை. நம் வருத்தத்தை பார்த்து என் தேவன் இறங்கணும். அவர் இறங்கின அற்புதம் நடக்கும். இந்த இடத்துல இஸ்ரேல் மக்களை பல சந்தர்ப்பத்தை என் தேவன் காப்பாற்றினார். அவர் கஷ்டப்படும் போதெல்லாம், வேதனைப்படும் போதெல்லாம், கர்த்தரை பார்த்து கூப்பிடும் போதெல்லாம் கர்த்தரை காப்பாற்றுவார். இப்போ கர்த்தரை காப்பாற்றி இருக்க மறுபடியும் பாகால வணங்க ஆரம்பித்து விட்டார்கள், விக்கிரகத்தை ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தர் கோவந்து விட்டது, பெலிஸ்தரை அனுப்பினார். பெலிஸ்தரால் ஒடுக்கப்படும் பொழுது ஆண்டவரை பார்த்து கெஞ்சுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் இப்போ என்கிட்ட வருகிறீங்க? பாகால தானே தேடி போனீங்க, போங்க
ஆனால் அந்த ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் ஒரு தடவை நாங்கள் பண்ணது தப்பு தான், பாவம் செய்து விட்டோம், இப்போ மட்டும் ரட்சியும், இந்த பார்வைக்கு நல்லமானதை செய்யும், அன்றைய தேவலை தூக்கி போட்டுட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை ஆரம்பித்தார்கள். அந்த வருத்தத்தை பார்த்து என் தேவன் இறங்கினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, வருத்தங்களை பார்த்து கர்த்தர் மனதுருகணுமா? வேதனைகளை பார்த்து கர்த்தர் மனதுருகி அற்புதம் செய்யணுமா? ஏசு மனதுரி திரளான ஜனங்களை கண்டு வியாதிப்பட்ட மக்கள் மனதுருகி சுகத்தை கொடுத்தார். வியாதிப்பட்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, ஏசு மனதுருகினா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஒரு பிள்ளையை பறிகொடுத்த ஸ்திரீ அழுது கொண்டே போகும் பொழுது ஏசு மனதுருகினார், தொட்டார், செத்து போன படைத்தான். பிள்ளைகள் நிமித்தம் வருத்தப்படுகிறீங்களா? உங்களை பார்த்து இயேசு மனதுருகினா பிள்ளைகள் வாக்கில் மாற்றங்களை கர்த்தர் கொடுப்பார். குஷ்டரோகி இயேசு விட்ட வந்து அழுத பொழுது மனதுருகி தொட்டு சுகமாக்கினார். இயேசு மனதுருகினா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். வேதனைகளை பார்த்து வருத்தத்தை பார்த்து இயேசு மனதுருகின அற்புதம் நடக்கும். அப்படி வருத்தத்தை பார்த்து இயேசு மனதுருக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவர் ஒருத்தருக்கே உண்மையாக ஆராதனை செய்ய வேண்டும். அப்படி ஆராதனை செய்யும்போது வருத்தத்தை பார்த்து மனதுருகி அற்புதங்களை செய்யும். இரண்டாவதாக ஏன் தேவனை ஆராதிக்க வேண்டும்? தானியேல் 6வது அதிகாரம் 20 முதல் 22 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். போது அருமையானவர்களே, தானியேலுக்கு விரோதமாக ராஜாங்கத்தர் முழுவதும் பிரயாசப்பட்டார். தானியேலை கர்த்தர் மேன்மைப்படுத்தி வைத்திருந்தபடியினால் பொறாமை நிமித்தமாக தானியேலை எப்படி அழித்து விட வேண்டும். அப்போ அந்த ராஜாட்ட போய் யாராகிலும் ஒரு குறிப்பிட்ட நாளிலே ராஜாவை உண்மை தவிர எந்த தெய்வத்தை பற்றி ஜெபிக்க கூடாது. நான் தானியேல் ஜெபிக்கிறவர். தானியேல் பத்திரத்துக்கு ராஜா கையெழுத்து போட்டு விட்டு அறிந்த போதிலும் வழக்கத்தின்படியே 3 வேளை எருசலேமுக்கு நேராக பலகடிகளை திறந்து வைத்து ஜெபித்தார். உடனே ராஜாவை கட்டாயப்படுத்தி தானியேலை சிங்கக்கேபில் தூக்கி போட்டு விட்டார்கள். ராஜாவுக்கு தூக்கமே வரவில்லை. காலையில் தானியேல் எப்படி கூப்பிடுகிறார்? தானியேலே, ஜீவனுடைய தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தப்புவித்தாரப்பா. அப்போ என்ன நம்பிக்கை ராஜாவுக்கு இருந்தது? தானியேல் தேவனை ஆராதிக்கிறவன் காப்பாற்றி விடுவார். ஆவருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இடைவிடாமல் ஆராதித்த தானியேலை சிங்கம் சேதப்படுத்தாதபடி ஒரு தூதன் அனுப்பி சிங்கத்தின் வாய் கட்டி போட்டார். இதே தான் தானியேல் 3:17 சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எரிகிற அக்கினி சுளைக்கும் ராஜாவாக உம்முடைய கைக்கும் தப்புவிப்பார். ஆமருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஏன் தேவன் ஆராதிக்கணும்? நமக்கு வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வந்து விடலாம், மனுஷர்கள் சூழ்ச்சி செய்யலாம், பிசாசு சதி செய்யலாம், எப்படியோ ஏதோ நெருக்கல் அகப்பட்டு கொள்ளுவோம். ஹல்லேலூயா. பயங்கரமான குழுக்களை கிடக்க வேண்டிய நிலைமை நமக்கு ஒருவேளை வந்துவிடும். அப்போல்லாம் மனுஷர்களை காப்பாற்ற முடியாது, யார் நமக்கு உதவி செய்ய முடியாது. தேவன் ஆராதிக்கிற பிள்ளைகளை இருப்போம் என்று சொன்னால் கர்த்தரே இறங்குவார், இல்லை தூதனை அனுப்புவார். சேதமே இல்லாமல் அக்கினிக்குள் போடப்பட்டாலும் அக்கின் வாசனை கூட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மேலே வீசவே இல்லை, அப்படி காப்பாற்றினார். இங்கே சிங்கக்கேபில் போடப்பட்டாலும் ராத்திரி முழுதும் சிங்கக்கேபில் கிடந்தாலும் ஒரு சிங்கம் கூட தானியேலுக்கு சின்ன சேதம் கொடுக்காதபடி தேவன் காப்பாற்றினார். ஆமருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு கஷ்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம். எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் ஆராதிக்கிற பிள்ளைகள் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் எப்படியான சேதம் இல்லாமல் காப்பாற்றி மறுபடியும் தானியேல் எப்படி உயர்த்தினாரோ, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எப்படி உயர்த்தினாரோ, நம்மையும் உயர்த்தி விடுவார், தப்புவித்து கனப்படுத்துவார். ஆராதிக்கிற பிள்ளைகளை தேவன் தப்புவித்து கனப்படுத்துவார். கடைசியாக அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம்
13வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 13:1-2, அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே, அந்தியோகியா பட்டணத்துல சபையில பர்னபா, நீகர் எனப்பட்ட சிமியோனும், சிரேனே ஊரானாகிய லூகியும், கார்பங்கு தேசத்தானாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும், சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது பர்னபாவையும் பவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். என் ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். நீங்க அநேகர் அப்படி ஆசைப்படுகிற, எல்லாருக்கும் ஆசை இருக்குது. என் கூட கர்த்தர் பேச மாட்டாரா? என் கூட கர்த்தர் பேச மாட்டாரா? அவங்கள்ட்டலாம் பேசியிருக்கிறாரு, சரி நம்ம கூடலாம் பேச மாட்டார். அவர் பெரிய தெய்வம், அதுக்குரிய பரிசுத்தம் நம்மகிட்ட கிடையாது. அவர் எப்படி நம்மகிட்ட பேசுவார்? இப்படியெல்லாம் நொந்து இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் பேசுகிற ஆண்டவர், தம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிற ஆண்டவர், பேச விரும்புகிற ஆண்டவர். சொல்லுகிறார், அந்நிய பாஷையினாலும் பரியாச உதடுகளினாலும் ஜனங்களோடு கூட நான் பேசுவேன் அப்படி சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மோடு பேசுகிறார். இந்த சவுலை தேவன் பவுலாக மாற்றினார், ஊழியத்துக்கு அழைத்தார். சவுல் சொல்லும்போது சொல்லுவார், பவுலாக மாறின பிறகு ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுத்தார், அவருடைய பாதத்திலே கிடந்தேன், எல்லாம் அவர் தான் கற்றுக் கொடுத்தார். இப்படி அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அனன்யாட்ட சொல்லாரு, அவருடைய நாமத்திற்காக பவுலை திறந்தெடுத்தேன் என்று சொல்லி. ஆனாலும் கொஞ்ச நாட்களாக பவுலை குறித்து என்ன ஊழியம் யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு சபையில் தேவன் ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது, உபவாசித்து கொண்டிருக்கும் பொழுது பர்னபாவையும் பவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு என்று பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அன்பு தேவ பிள்ளைகளே, நான் என்ன செய்யணும் தெரியாமல், தேவ சித்தத்தை தெரியாமல் அன்றைக்கு ஊழியக்காரங்களே இன்றைக்கு வேதனையோடு இருக்கிறார்கள். நான் என்ன தான் செய்யணும்? ஹல்லேலூயா. ஊழியங்கள் வித்தியாசங்கள் உண்டு. எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய தேவன் விரும்புகிறார்? நான் ஊழியம் செய்கிறேன், ஆனால் அது தேவனுக்கு பிரியமாக இருக்குதா என்பது எனக்கு தெரியவே இல்லை. நான் பாட்டுக்கு செய்துக்கிட்டே இருக்கிறேன், ஆனாலும் ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இல்லை. அப்படிலாம் வேதனையோடு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர் தான் ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டாரு. கர்த்தாவே என்ன செய்ய சித்தமாக இருக்கு கேட்டது உண்மைதான். ஆனால் தேவன் ஆராதிக்கிற வேளைதான் பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட பேசுகிறார், சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் விரும்ப எதற்காக? தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள, நம்மோடு கூட கர்த்தர் பேச. இந்த வேளையோட வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் கஷ்டத்தை பார்த்து யார் இறங்காமல் இருக்கலாம். ஆண்டவர் ஒருவேளை இறங்காதது போல உங்களுக்கு தோன்றலாம். ஒன்று செய்யுங்களேன், அந்த ஜனங்களை போல கர்த்தர் ஆராதியுங்கள். தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தெல்லாம் உதறிவிட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத தூக்கி போட்டு விட்டுட்டு கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்து பாருங்களேன். அந்த ஜனங்களுக்கு மனதுருகி, வருத்தத்தை பார்த்து மனதுருகி அவங்களுக்கு வேண்டிய நன்மைகளை இறக்க வைத்து செய்ததை போல உங்கள் மேலே மனதுருகுவார், இறக்க வைத்து அற்புதம் செய்வார். அடுத்ததாக பலவிதமாக நெருக்கடிக்குள்ள, கஷ்டத்துக்குள்ள, ஆபத்துக்குள்ள திகைத்து நிற்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் ஆராதிப்போம், தேவன் ஆராதிப்போம். தானியேலை போல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவன் ஆராதிப்போம். அவங்கள தப்புவித்த ஆண்டவர் நம்மையும் தப்புவித்து கனப்படுத்துவார். என் கூட கர்த்தர் பேசணும், தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளணும் அப்படி விரும்புகிற ஆசைப்படுகிற அன்பு தேவ பிள்ளைகளே, சபையில் ஆராதனை செய்வோம். நான் அநேக சபையில் நான் பார்க்கிறேன், ஹல்லேலூயா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சபையில் சில பெண்கள் வந்து தேவனை ஆராதிப்பார்கள். ஆண்கள் எல்லாம் சேரில் வந்து சினிமா தேட்டரில் உட்கார்ந்துருக்கிறது போல, ஒரு நாடக கோட்டில் உட்கார்ந்துருக்கிறது போல சும்மா உட்கார்ந்துருப்பார். பாட மாட்டாங்க, கைத்தட்ட மாட்டாங்க, தேவனை ஆராதிக்க மாட்டாங்க, பேசாமல் உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ எப்படி இரக்கம் கிடைக்கும்? எப்படி விடுதலை கிடைக்கும்? எப்படி கர்த்தர் பேச முடியும்? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. சொன்னால் அவங்களுக்கு வருத்தம் வரும். ஆனால் அது அவங்களுக்கு வந்து கௌரவ குறைச்சலாக நினைக்கிறாரு. ஒரு ஊழியக்காரர் சொல்லி கையை வைத்துட்டா, கையை தட்டிட்டா, பாடிட்டா, என்னமோ அவங்களுக்கு கௌரவ குறைச்சலாக நினைக்கிறார்கள்.
நீ நன்றாக இருப்பதற்காகத்தான் இயேசு உங்களை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்கள் மேலே வருத்தப்பட்டு மனதுருகி உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவன் ஆராதிக்கும். உங்கள் ஆபத்தில் கர்த்தரை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவனை ஆராதிக்கணும். கர்த்தர் உங்களோடு பேசி அந்த சித்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆராதிக்கணும். இயேசு ஒருவர் ஆராதிக்கணும், உண்மையாக ஆராதிக்கணும், ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கணும். உங்களுடைய தேவனுக்கு ஜீவப்படி ஒப்பு கொடுத்து ஆராதிக்கணும். தேவனுக்கு பிரியமான ஆராதனை, புத்தி உள்ள ஆராதனை செய்யும் பொழுது அந்த ஆராதனை அங்கீகரித்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எப்படியா தேவன் உண்மையாக ஆராதித்து இந்த இரக்கத்தின் நன்மைகளும் ஆசீர் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ராஜா, இந்த நல்ல வேளைக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஏன் நாங்கள் தேவனை ஆராதிக்கணும்? எதற்காக தேவனை ஆராதிக்கணும்? ஆண்டவரே, நாங்கள் நமக்கு விரோதமாக எவ்வளவோ பாவம் செய்து விடுகிறோம். உடைய கோபம் எங்கள் மேலே பற்றி எரிகிறது. அதனால் ரொம்ப கஷ்டப்படுகிறோம்ப்பா. அப்படி கோபம் எங்களை விட்டு நீங்கி தேவன் எங்கள் மேலே இறக்க வைத்து அன்பு வைத்து தயவு வைத்து அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இஸ்ரவேல் மக்களைப் போல் அந்நிய தேவர்களை தூக்கி போட்டு ஆராதிக்கணும்ப்பா. அதே போல் நெருக்கங்கள் கஷ்டங்கள் அதிகமாக எங்களுக்கு இருக்கும் பொழுது, பாடுகளும் வேதனைகளும் பெருகும் பொழுது, நாங்கள் என்ன செய்ய? தானியேலை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல ஆராதிக்கும் பொழுது கர்த்தாவே நீரே இறங்குவீர், தூதர்களை அனுப்புவீர், எங்களை காப்பாற்றி கனப்படுத்துவீரப்பா. அதனாலும் ஆராதிக்கணும். இயேசு எங்களோடு பேசுகிற தேவன் ஐயா, சித்தத்தை வெளிப்படுத்துகிற தேவன். ஊழியர் எங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, விசுவாசிகளும் தெரிய மாட்டேங்குது. எதை செய்யணும்னு தெரியாமல், எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாமல் நாங்கள் பாட்டு வருகிறோம் போகிறோம். ஆனாலும் கர்த்தர் பேசுகிறீர். வலதுபுறம் சாயும் பொழுது, இடதுபுறம் சாயும் பொழுது வாடி இது வேண்டும் சொல்ல சத்தத்தை கேட்பீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்களே. நீ பேசுகிற தேவனப்பா. சபைகளை வந்து தேவனை ஆராதிக்கும் பொழுது எங்களோடு பேசுகிறவர், சித்தத்தை வெளிப்படுத்துகிறவர். அப்படி வந்து ஆராதித்து இந்த சத்தத்தை கேட்டு சித்தத்தை அறிந்து நடக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஆராய்த்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும். அப்பிரோஜனமானும் கடமை செய்திருக்கிற அடுத்து நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்து என்கிற ஒப்பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவனம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவனம் தேவன். கர்த்த சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுதே, அல்லேலூயா என் ஆவி பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டது, ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டது. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றும் அவனம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றும் அவனம் தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த வரைக்கும் ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.